என்ன விலை சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 50,000 சொன்னாங்க. சரிங்க. 36 வாங்கியிருக்கோம். 35,000க்கு நம்ம வாங்கின கிடாயி நல்ல ஒரு முக லட்சணம், நல்ல ஒரு சைஸ். ஆட்டுக்கு கொண்டு போறீங்களா? ஆட்டுக்கு தான். எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா வச்சுக்கலாம்? இது ஒரு 100 ஆட்டுக்கு போடுறோம். நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம், சைஸ். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல நம்பர் 1 குவாலிட்டினே சொல்லலாம். நம்பர் குவாலிட்டி தான். அதாவது பக்ரீத்துக்கா இல்ல ஆட்டுக்கு கொண்டு போறீங்களா? ஆட்டுக்கு தான். ஆட்டுக்கு தான். ஆட்டுக்காக. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒண்ணு வச்சுக்கலாம்? இப்போதைக்கு 100 ஆடு இருக்கு. சரிங்க. ஏற்கனவே ஒரு கிடாய் இருக்கு, இது 2 கிடாய். ஓ, இப்போ 2 பெரிய கிடாய் போடலாமா? போடலானே. போடலாம், பிரச்சனை இல்ல. சரிங்க. இது எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? இது எந்த ஊர் கொண்டு போறீங்கண்ணே? இது திருவங்கடம் பக்கம் போறேன். திருவங்கடம் பக்கத்துல கொண்டு போறீங்க? ஆமாண்ணே. 2 கிடாய் போடலாம். போடலானே. போடலாம், பிரச்சனை இல்ல. இது வந்து தடுப்பூசி, பூச்சி மருந்து அந்த மாதிரிலாம் கொடுத்தாச்சா எப்படி? இல்ல இதுக்கு முன்னாடி போட்டாங்க, நாங்க போய் போட்டுக்கிறோம். நீங்க போயும் கொடுத்துருவீங்க? ஆமாண்ணே. சரிங்க சரிங்க. இன்னைக்கு நிலவரம் எப்படிண்ணே? இன்னைக்கு நிலவரம் பரவாயில்லண்ணே. ஆனா நல்ல ஒரு கொம்பு, முக லட்சணம், நல்ல ரா கிடாயி. இந்த கிடாயில என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லுங்க? கலருக்கா வாங்கி ஆட்டுக்கு வேணும்னா இருக்கு. சரிங்க. அதாவது சந்தையில எல்லாம் நிக்காங்க, எல்லாம் நம்ம கடாயை தான் பாத்துட்டு இருக்காங்க. மத்த 100 ஆட்டுக்கு இந்த கடாயை வச்சுக்கலாம். 2 கிடாய் போடலாம். டாப் சைஸ். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. சரிங்கண்ணே. வந்ததுல நம்பர் 1 சைஸான ஆடு. பல்லு பாத்தீங்களா? எதுவும் இப்போ இந்த ஆடு என்ன விலை சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 28 ரூபா சொன்னாங்க. 25,000 வாங்கியிருக்கேன். 25,000. நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம், நல்ல ஒரு சைஸ். ஆடு வந்து 3 குட்டி போடும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மடுக்கட்டோட இருக்குது. எந்த ஊர் கொண்டு போறீங்க? பெரம்பலூர். எத்தனை வாங்கியிருக்கீங்க? ஒரு கிடா ஒன்று, ஒரு பராக்குட்டி ஒன்று. இந்த கிடா வாங்கியிருக்கிறீங்க. ஒரு செம்போர், ஒரு கரும்போர் வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேற எதுவும் எட்டயபுரத்துக்கு வந்து அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2 தான் வாங்கியிருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கட்டுமா உங்களுக்கு? இல்லை, இது சொந்த யூஸுக்கு தான் வாங்குறதுனால பிரச்சனை. சொந்த யூஸுக்காக வாங்குறதுனால. ஆனால் 3 குட்டி உறுதியாக போடும்னு நினைக்கிறேன். 25,000 ரூபானா இந்த ஆடு வந்து ரேட்டு பரவாயில்ல என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம், ரொம்பவே பெரிய சைஸு, கரும்போரு. வாங்கையில உங்க அனுபவத்துல சொல்லுங்க, என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்? பால் தொகையை பார்க்கணும். சரிங்க. முதுகு கணத்தை பார்க்கணும். நெட்டு உயரம், குறுக்கு பார்க்கணும். இது என்ன குறுக்குனே? இது வந்து ஒத்த குறுக்கு தான். ஒத்த குறுக்கு கனமான ஆடு. ரெட்டை குறுக்கு ஆடு வேற. சரிங்க. அது ரெட்டை குறுக்கு ஆடு எப்படி இருக்கும்? ரெட்டை குறுக்கு ஆடு முது அகலமா இருக்கும். அகலமா இருக்கும். உயரம் கொஞ்சம் கட்டையா இருக்கும். ஆனா இது நல்ல நெட்டு கொடியாடு. ஹைட் அதிகம். ஹைட்டு, நெட்டு, உயரம் ரெண்டுமே வாங்கி 20 ரூபாய்க்கு அங்கே கேட்டாங்க. கொடுக்க மாட்டோம். 20,000 ஆடு கேள்வி ஆயிடுச்சு. தரமாட்டோம். வளர்க்க போகுது. 3,000 ரூபாய் அதிகம் கேட்டாங்க. கொடுக்க மாட்டேன். ஆடு பொருள் கொடுக்கல. நல்ல பொருள். நம்ம பேர் சொல்லி வளர்க்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நல்ல ஒரு சைஸ். இன்னைக்கு சந்தை வந்தாலே நம்பர் 1 ஆடு. புளியம்பூர். இந்த கலர் கிடைக்காது. கலர் கிடையாது. இந்த மாதிரி உயரம், இந்த முக சைஸ் எல்லாமே சூப்பர். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். என்ன விலை வேணும் சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? இதை 25 ரூபா சொன்னாங்கண்ணே. சரிங்க. 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 20,000. இதோட விலை 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. செனை உண்டா? நிறைய செனை. எப்ப வேணாலும் குட்டி கூட வாய்ப்பு. ஆமா ஆமா. சரிங்க. 2 குட்டி போடுமா? இது 3 குட்டி போடுமா? 3 குட்டி அம்சம் உறுதியா போடும். அது என்னங்க இந்த கன்னி வாங்கியிருக்கீங்க? கன்னி கலரு நமக்கு வேணும் விருப்பப்பட்டு வாங்கியிருக்கீங்க. இது பல்லு பாத்தீங்களாண்ணே? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இன்னும் 5-6 ஈத்து எடுக்கலாம். நம்ம 6 ஈத்துக்கு உறுதியா நம்ம கைக்கு வச்சுக்கலாம். இது மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா இல்ல கையற வச்சு வளர்ப்பீங்க? கையற தான். என்னென்ன தீவனங்கள்லாம் வச்சா இந்த ஆடு நல்லா உண்டாகும்? இந்த மெடல் உடம்பு மெலியாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? நம்ம பச்சை தானே, நாத்து ஆத்தி கூட. சரிங்க. ஃபுல்லா பச்சை தீவனம். அடை தீவனம் கிடையாது. இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா அந்த ஆடு விலை எப்படின்னு? கூட தானே. கூட தான். விலை கொஞ்சம் அதிகம் தானே. சரிங்க சரி. ஆனா மனசுக்கு பிடிச்ச ஆடு. ரொம்ப நல்ல தெளிவா இருக்கு. இந்த ஆடோட ஸ்பெஷல் என்ன? ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இருக்குமே? என்ன ஸ்பெஷல்? நல்ல பால் சத்தான ஆடு. 2 குட்டி போட்டு 3 குட்டி போட்டாலும் வளர்த்துறோம். ஆமா. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி. 3 குட்டி ஆடானே? 2 குட்டி ஆடு. 2 குட்டி தானே. 3 குட்டி இருக்கு பக்கத்துல. இது வேற. அது வேற குட்டி. சரி வேற. இப்போ வந்து அந்த ஆடு என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆடு 2 நாங்க 23 ரூபா சொல்லுங்க தம்பி. 23,000 சொல்ற விலை. அவன் என்ன விலைனா கொடுக்கலாம்? மேற்கொண்டு 500 ரூபா கொடுத்தா கொடுத்துடலாம். 23 ரூபா கொடுக்கணும். ஓகே சூப்பர். ஆடு பல்லு எப்படி இருக்கு? பல்லெல்லாம் நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? இது 4-5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். நல்ல பால் கண்ணி. என்னன்னா பால் கண்ணி. இது மேய்ச்சல் முறையில வளர்த்தாடா இல்ல கையற வச்சு வளர்த்தா? மேய்ச்சல் முறை தான். நல்ல ஒரு மடுக்கட்டு, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம் இருக்கு. இந்த மாதிரி ஆடுதான் ஆட்டுக்கு தேவை. நல்லா ஒரு பெரிய ஆடு. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில வளர்த்தா இந்த ஆடு வந்து இன்னும் நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்கும் நமக்கு? இது இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். உறுதியா பல்லு இருக்கு. அதனால வந்து பிரச்சனை இல்ல. தடுப்பூசி மட்டும் போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய. சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? கூடவா குறைவா? இன்னைக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. மக்கள் வந்து திருப்தியா வாங்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. கடா. ஆமா, செங்கண்ணி. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 37 சொன்னாங்க. ஓகே. நம்ம வாங்கின விலை 32.
32,000. ஆமா. இது விலை கூடவா குறைவா எப்படின்னு? சரிதான். சரியான விலை தான். சரியான மதிப்பு என்ன மதிப்பு வரும் உயிர் எடைக்கு? உயிரடைக்கு ஒரு 30 கிலோ வரும். உயிரடைக்கு 60 வரும். அதாவது 60 கிலோ உறுதியா வரும். நல்லா பல்லு பாத்தீங்களா? பல்லு 4 பல்லு. 4 பல்லு தான் ஆகுது. இது வளப்புக்கா பக்ரீத்துக்கா எப்படிங்க? இல்ல கோயிலுக்கு. கோவிலுக்காக கொண்டு போறீங்க. நல்ல ஒரு தோரணம், நல்ல ஒரு சைஸ். குலதெய்வம் கோயிலுக்கு. இன்னைக்கு எப்படின்னு நிலவரம் எப்படி கூடவா குறைவா? சந்தை சரிதான். சந்தை பரவாயில்ல, நல்லா தான். ஏன்னா காலையிலேயே கிளம்பிட்டீங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். சரிங்க சரிங்க. இந்த ஒண்ணு தான் வாங்கிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா வேற எதுவும் வாங்கி? இல்ல ஒண்ணு தான் வாங்கியிருக்கு. இந்த ஒண்ணு தான், ஒண்ணு போதும். சரிங்க சரிங்க. சூப்பர் கடை, நல்லா அழகா தெளிவா இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. சுத்த கருப்பா? சுத்த கருப்பு ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்க? உள்ள செக் பண்ணியாச்சு. கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்களா? ஆமா கோயிலுக்கு தானே. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? விலை 26 ரூபா சொன்னாங்க. ஓகே. 22 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம். 22,000. 2,000 பரவாயில்லையா? பரவாயில்லண்ணா பரவாயில்ல. சரிங்க, இப்ப உள்ள சரிங்க. ரேட்டுக்கு இப்ப கோவிலுக்கு சுத்த கருப்பா பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஆமா. எங்கேயுமே வெள்ளை இல்லையா? எங்கேயுமே ஒரு இடத்துல வெள்ளை சரிங்க. கிடையாது. எப்படி செக் பண்ணீங்க? காலையிலேயே வந்து பார்த்தாவே தெரியும். நான் ரெகுலரா பிடிக்கிற ஆளு பார்த்தாவே தெரியும். சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தை நிலவரம் ரேட் பரவாயில்லையா கூடவா? பரவாயில்ல. இன்னைக்கு சொந்த இன்னைக்கு rate பரவாயில்ல. ஏன்னா கிடாய் வரத்து நிறைய கிடையாது இருக்கு. முடியாது. இங்க எவ்வளவோ பரவாயில்ல. நல்லா சரிங்க. நமக்கு எந்த ஊருங்கண்ணே? நம்ம கோயில்பட்டி. சரிங்க சரிங்க சரிங்க. இந்த ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா வேற எதுவும்? இல்ல ஒண்ணுதான். ஏற்கனவே ஒண்ணுதான். கிடா ஓகே. பிடிச்சாச்சு. நல்ல ஒரு அழகான முகலட்சணமான குட்டி தான். ஆமா. கருப்புலயே நல்ல ஒரு அழகு. நல்ல அழகு. சரிங்க. கருப்பு எங்க ரொம்ப நன்றி. கிடைக்காதனால இங்க இது. சரி. நானும் ஒரு தாய் குட்டியா 2 குட்டியானே? 2 தாய் குட்டி. சரிங்க. எல்லா கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு பொட்டை குட்டி 3 கடா குட்டி. ஒரு பொட்டை குட்டி 3 கிடா குட்டி. சரிங்க. ஒரு குட்டி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு குட்டி வந்து 3000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கோம். என்ன விலைனா ஃபைனலா கொடுக்கலாம்? ஃபைனல்லாம் 2000 ரூபாய்க்கு கொடுத்துருவான். 2500. 2,500 ஃபைனல் ரேட். ஆமா. சரிங்க. இது வந்து பால் கொடுத்து வளர்க்கணுமே. இனி எவ்வளவு நாள் பால் கொடுத்தா நல்லா குட்டி உண்டாகும்? இன்னி வந்து ஒரு 20 நாள் பால் கொடுத்தா போதும். சரிங்க. வளர்ந்துரும். குட்டி உண்டாகும். கொலை கடிச்சிடும். இதுக்கு எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் எதுவும் போடுமா? தடுப்பூசி எல்லாம் தேவை கிடையாது. வீட்டுல வளர்த்தது. சரிங்க. ஒரு குட்டிக்கு 2,000 ரூபாய் சொல்றீங்க. 2500. 2,500 எவ்வளவு குறைச்சு கொடுக்கலாம்? 3000 ரூபாய் சொன்னது 2500 கொடுப்போம். ஃபைனல் ரேட். ஆமா. 2,500 கொடுக்க வேண்டிய விலை. ஆமா கொடுக்க வேண்டியது. சரிங்க சரிங்க. 2 கன்னி குட்டி 2 கொடியாடு குட்டி. ஆமா. நல்லா அழகா இருக்கு. இன்னைக்கு சந்தைக்கு கொண்டு வந்து விக்கிறீங்க. வேற எதுவும் குட்டி கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தா பெரிய ஆடுகளை கொண்டு வந்தா வித்தாச்சு. ஆடை விற்பனை பண்ணியாச்சு. குட்டி எடுத்து மட்டும் தான் இருக்கு. ஆமா. சரிங்க சரிங்க. ஆடு உண்டா? ஆமா சென்னை. இது எத்தனை மாசம் சேனை சொல்லியிருக்காங்க? இது இப்ப 7-8 மாசம் சென்னை சொல்லியிருக்காங்க. சரிங்க. இது இன்னும் எவ்வளவு நாள்ல குட்டி போடும்? இன்னும் 1 மாசம் தானே. 1 வாரம் 2 வாரத்துல குட்டி எப்பனாலும் போட்டோம். ஈன வாய்ப்பு உண்டு. எப்பனாலும் ஈன சரிங்க. வாய்ப்பு இது உண்டு. என்ன விலை சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? இது 13 சொன்னாங்க. ஓகே. நான் 12,500 வாங்கியிருக்கோம். 12,500 500 கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. ஆமா. எந்த ஊர் கொண்டு போறீங்க? நாங்க சிந்தலக்கரை. ஓகே. இந்த ஒண்ணுதானா? ஒண்ணுதான். மேய்ச்சல் கொண்டு போவீங்களா கையறையா? இது மேட்சல் தான். மேய்ச்சல் தான். நல்ல ஒரு புளியம்பூர் ஆடு, நல்ல மடுக்கட்டோட இருக்கு. ஆமா. 2 குட்டி போடுமா இல்ல 3 குட்டி போடுமா? தெரியலண்ணே. ஐயண்டாதான் தெரியும். இப்போதைக்கு 2 கணிப்பு 2 குட்டி போட்டுரும். அதுக்கு மேல போட்டா எக்ஸ்ட்ரா லக். ஆமா. எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? நாங்க இப்போ 10-13 ஆடு வளர்க்கோம். 13 ஆடு வளர்த்தா ஒரு விவசாயிக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அது விக்கிறத பொறுத்து தான் லாபம் தரும். கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா உறுதியா லாபம் இருக்கு ஆடு வளர்ப்புல. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு ஒரிஜினல் கொடியாடு. சரி தம்பி, ரொம்ப நன்றி. ஆனா இந்த கடை என்ன விலைக்கு சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 25,000 சொன்னானே. சரிங்க. 20 ரூபாய் முடிச்சிருக்கேன். 20,000 விலை. அதாவது பல்லு பாத்தீங்கன்னா பல்லு வந்து 2 பல்லு தானே. சின்ன கடாய் தானே. இளங்கடாயில. இளங்கடாய் தான். எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? இது இன்னும் நம்ம இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சுக்கலானே. ஓகே. இது எப்படி ஆட்டுக்கா? ஆட்டுக்குண்ணே. ஆட்டுக்கு தானே. ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணீங்க? கரும்பு. இது நம்ம வீட்லயும் போர் தானே கிடக்கு. ஆடு செம்போர் கரும்போர் கிடக்கு. இந்த கடாய் கலர் காண்டி வாங்கல. கடாய் 2 வல்ல இப்படி கடாய் சந்தையில கிடையவே கிடையாது. சந்தையிலே கிடையாது. அதனால ஸ்பெஷல் உண்டு இந்த கடாயில. ஸ்பெஷல் கடாய் நல்லா உளுந்தா நல்லா இருக்குண்ணே. குட்டி நல்லா பருங்குட்டி அவ்வளவுண்ணே. சரி. வாங்கினா நல்லா முதல் இருக்குண்ணே. அதுக்காண்டி வாங்கிருக்கேன். இது எவ்வளவு நல்ல லாபம் எடுக்கலாம் அந்த கடாயில? லாபம் வந்து இந்த கடாய் லாபத்துக்காண்டி வாங்கலாம். குட்டி நல்லா தரமா எடுக்கணும். அல்ல, குட்டி போட்டா நமக்கு லாபம். குட்டி தரமா எடுத்தா எடுத்துடலாம். 3 மாசத்துல குட்டி எடுத்துடலாம். குட்டி போட்டு 3 மாசத்துல குட்டி எடுத்துடலாம். எப்படிங்க சொல்றீங்க? நம்ம வளர்த்துக்கலாம். போனோட இங்க தானே வாங்கிட்டு போனோம். நம்ம லாபமா தானே இருக்கு. அனுபவம் இருக்கு உங்களுக்கு? அனுபவம் இருக்கு. சரி. சின்ன பிள்ளைல இருந்து நமக்கு அனுபவம் இருக்கு. எத்தனை குட்டி வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? என்ன சொல்ற, அது வந்து நம்ம தோட்டத்தை பொறுத்து. நம்ம போடுற இறை நம்ம சும்மா வளர்க்க முடியாதுல. நம்ம எவ்வளவு கிளைக்கு ஊட்டம் கொடுக்குறோமோ அவ்வளவு கிளைக்கு லாபம் தரும். ஆமா. சரிங்க. கை காசு போட்டா தானே அதுல இருந்து எடுக்க முடியும். முதல் போட்டா தான் நம்ம எடுக்க முடியும். நம்மளாம் இது போடாம எடுக்க முடியாது. எல்லாம் போட்டா தானே கிடைக்கும். சரிங்க சரி. ரொம்ப நன்றிங்க சார். ஆனா ஒரு செம்பரி ஆடு ஒரு குட்டியோட இருக்கு. குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியா? குட்டி வந்து கிடா குட்டி. சரிங்க. 5 மாசம் குட்டி. இந்த ஆடு குட்டி ஒரிஜினல் பொட்டு குட்டி 8 பொட்டு குட்டி தான். பல் போடாத ஆடு குட்டி போட்டுருக்கு. பல்லு போட இருந்த வரைக்கும் பல்லே போடல இன்னும். சரிங்க. பல்லே போடல. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 19 ரூபா சொன்னோம். சரிங்க. அவங்க எவ்வளவு விலை கேட்காங்க? 17,500 கேட்காங்க. சரிங்க. நம்ம கொடுக்க 18 ரூபா கொடுத்துடலாம். ஆடும் குட்டியும் 18னா கொடுக்கணும். ஆமா. ஒரு குட்டி கிடா குட்டி. சரிங்க. தாயும் பிள்ளையும் 18 ரூபா கொடுத்துருவோம். தாயும் பிள்ளையும் சேர்த்து 18,000 ரூபா. ஆமா. வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி. சரிங்க. இது வீட்டுல வளர்த்த குட்டி எல்லாம் கலையாது. அதனால நீ வளர்க்கலாம்.
தான். சரிங்கண்ணே. ஆமா, கை வளர்ப்பு குட்டி. கை வளர்ப்பு குட்டி. சரிங்க. நீ கைக்கு ஒன்று கொடுத்து வளர்க்கலாம், காயாது. ஆனா அண்ணன் 18,000 சொல்றாங்க, நீங்க மேல் விலை கேட்க வாய்ப்புண்டா? வாங்கிருவீங்க, பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இது இந்த எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க? 50 ஆடு வளர்க்குறீங்க. பால் குடிக்கிறோங்க. பால் குடிக்குது, அப்படியே செக் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, பார்த்து வாங்கியிருக்காப்ல. ஒரு சில இடத்துல வந்து ஆடு குட்டி பால் குடிக்காது. இது அவங்க பார்த்தே தான் வாங்கியிருக்காங்க. ஆடு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு போயிட்டு வாங்கியிருக்கோம். சரிங்கண்ணே. கரும்புட்டு, ஒரு கரும்புட்டு 2 வாங்கியிருக்கீங்க. 2 சேர்ந்து என்ன விலை வந்துச்சு, என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்கீங்க? நான் இப்போ கோயிலுக்கு போற காட்டிட்டு வாங்கியிருக்கோம். சரிங்க. அது மொத்தம் 18 ரூபா வந்துச்சு. அந்த கிடா 18 ரூபா வந்துருக்கு. ஓகே. இது வந்து கரும் வந்து 13 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 13,000. 18,000 விலை பரவாயில்லையே. 18, இது 13. சரிங்கண்ணே. இது சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்கு. எல்லாம் இது இருக்கு. சரிங்க. ரேட்டு பரவாயில்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அது நல்ல ஒரு சைஸ், என்ன நட்டு உயரம் இருக்கு, நல்ல ஒரு சைஸ். பல்லு பாத்தீங்களா? பல்லு எத்தனை பல்லுண்ணே? ரெண்டாவது பல்லு. ரெண்டாவது பல்லு இப்பதான் வந்திருக்கு. சரிங்கண்ணே. இதுண்ணே? இது ஒத்த பல்லு. இது ஒத்த பல்லு, ரெட்டை பல்லு. ரெட்டை பல்லு போட்டுருச்சு. அதாவது கோவில் கொண்டு போக நல்ல தோரணையான கடா. 2 கடாய் தான் பிடிக்கணும்னு வந்தீங்களா? 2 கிராம். சரிங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் தூத்துக்குள்ள இருந்து. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். நல்ல ஒரு கரும்போட்டு ஒரு செம்போட்டு பிடிச்சிருக்கீங்க. நல்ல பெரிய சைஸ் கடாவே இருக்கு. சரிங்க. சேர்ந்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? நாங்க 2 சேர்ந்து 23 வாங்கிருக்கோம். சரிங்க. என்ன விலை சொன்னாங்க? அவங்க வந்து ஒரு கடை 15 ரூபா சொன்னாங்க. குறைச்சிருக்கீங்க அப்போ? பரவாயில்லையா, நல்லா குறைச்சிருக்கீல. இன்னைக்கு சந்தை நிலவரம் பின்னதுக்கு இன்னைக்கு சந்தைலாம் கொஞ்சம் தடுக்கலாங்க, கொஞ்சம் அதிகம் தாங்கிறீங்க. இது காய் அடிச்சதா காய் அடிக்காததா? இது காய் அடிக்காது, அடிக்காத குட்டி. சரிங்க. இனி எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? நாங்க வளர்க்க கோவிலுக்காக. சரிங்க சரிங்க. இது ரேட்டு பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் கூட நினைக்கிறீங்க? ரேட்டு கொஞ்சம் கூடத்தான். சரிங்க சரிங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? இது கோயில்பட்டி போகுது. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர்.